வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க விரிவிருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். இன்றைக்கு நமது 18 வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. என்னோட அப்படியே அந்த மைண்டுக்கு ஒரு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்துட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு நேத்து ஜாதகம் கொடுத்துட்டு, அண்ணே ஒரு விஷயம் ஆயிலை பற்றி கேட்கும்போது தயங்கி தயங்கி கேட்பாங்க. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு இந்த ஜாதகத்தை கொடுத்து, எனக்கு ஒரு ஜோசியர் என் ஜாதக கட்டத்தை பார்த்து புக்கை அப்படியே மூடி வச்சிட்டாரு. இந்த அப்படியே மூடி வைக்கிறவரு, அப்படியே தூக்கி வீசுறவரு, அவங்கெல்லாம் தெய்வம் இல்லை, ஜோதிடர்கள் தெய்வம் இல்லவே இல்லை. அதை தெளிவாக புரிஞ்சுங்க, ஓகேங்களா? அப்படியே மூடி வச்சிட்டாரா அப்படின்னோடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா ஜோசியத்தை கணிக்க தெரியாதவங்க தான் அப்படியே மூடி வச்சு 300 சாபம், பெண் சாபம், அந்த சாபம், இந்த சாபம், பித்ரு தோஷம், அது இதுன்னு உருட்டுவாங்க. இந்த உருட்டுல இது ஒண்ணு, ஓகேங்களா? சரி, ஜாதகத்தை பாருங்க. 15 ஜூன் 2000 8:29 காலையில பிறந்திருக்காரு. மிதுன லக்னம். லக்னத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். லக்னத்துல அட்டமாதி 6ஆம் அதிபதி இருக்கக்கூடாதுனாலும் கூட அவர் இங்க மங்கள யோகத்துல இருக்கிறாரு, ஓகேங்களா? கிட்டத்தட்ட 5 டிகிரிக்குள்ள மங்கள யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுலயும் அஸ்தகங்கமும் ஆயிருக்காங்க. 2 பேரும் அஸ்தகங்கமாகி சூரியன் சுபாமைப்புல லக்னத்துல இருக்கிறாரு, ஓகேங்களா? புதன் புதன் நேரடியா பாத்தீங்கன்னா லக்னத்தில் வலுத்து 23 டிகிரியில இருக்காரு. அப்ப லக்னாதிபதி லக்னத்தில் வலுத்துட்டாரு, ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயுளுக்கு யாரை சொல்லுவோம்? ஆயுளுக்கு நேரடியாக சனியை சொல்லுவோம், 8ஆம் அதிபதி. ஆனால் அவர் ஏன் அப்படி அப்படி புக்கை ஏன் அப்படி மூடினாருன்ற அந்த விஷயத்தையும் சொல்கிறேன். 8ஆம் அதிபதி இங்கே 12ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து அருமையான சுபத்துவ அமைப்பில் 2 டிகிரியில் குருவோட சேர்ந்து கடுமையான சுப அமைப்பில் வந்துடுறாரு. யாரு? அட்டம அதிபதி, 8ஆம் அதிபதி. ஆயுளை கொடுக்கக்கூடியவர், ஆயுள் காரகனான சனி 8ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளாமல் பாக்கி இடத்தோட தொடர்புல சுப வலிமையோட தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய, ராசியை குரு பார்க்கக்கூடிய ஒளியான வளர்பிறை சந்திரன். இந்த இடத்துல சந்திரன் நீச்சம் கீச்செல்லாம் எடுக்காதீங்க. இங்க தாங்க எனக்கும் ஜோசியம் தெரியும்ட்டு வளர்பிறை சந்திரனை போய் நீச்சம் எடுக்கிற அறிவாளிகள்லாம் அங்கதான் இருப்பாங்க. சரி, இங்க வளர்பிறை சந்திரன் இன்னும் 2 நாள்ல அப்படியே இதா மாறக்கூடிய அருமையான ஒளியான அமைப்புல சந்திரனா மாறக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒளி நிரம்பிய சந்திரன். அந்த சந்திரனுக்கு குரு பார்வை. ராசிக்கு சுக்கிரனுடைய தொடர்பு, லக்னத்திற்கு ராசிக்கு குருவின் தொடர்பு, லக்னத்துக்கு சுக்கிரனின் தொடர்பு. லக்னாதிபதி தானே ஆட்சி பெற்றிருக்கும் போது எப்படிங்க ஆயுள் போகும்? அது 23ல இருந்து 26 வயசு வரைக்கும் அப்படின்னு. சரி, அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, அந்த 23ல இருந்து 26 வயசு வரைக்கும் புதன் திசையில, இதுல என்னன்னா லக்னாதிபதி தசை வேற. புதன் திசையில ராகு புத்தி, புதன் திசையில குரு புத்தி, புதன் திசையில சனி புத்தி. அதாவது இந்த புதன் திசையில குருவையும் புதன் திசையில சனியும் தான் அவரு இந்த மாரக அமைப்புகள்ல வந்து நெகட்டிவ் நடக்கும், விரயம் நடக்கும். ஏன்னா ஒரே நேரத்துல 12ஆம் அமைப்போட இந்த மாரப அதிபதிகள் 2 7ஆம் அதிபதிகள் விரய அமைப்போட தொடர்புல இருப்பாங்க அப்படின்ற இந்த குப்பை விஷயத்தை கணிச்சனால அந்த ஜோதிடர் அன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. சரி, இந்த விஷயத்துக்கு என்ன விஷயம்? ராசியை இவரு பாக்குறாரு. யாரு? ராசியை குரு பாக்குறாரு. லக்னத்தில் சுக்கிரன் இருக்காரு. லக்னாதிபதி வலுத்து லக்னத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உயர்நிலை யோக ஜாதகம். நான் அந்த 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 பாய் கிட்ட நான் சொன்னேன், இது ஒரு ஹை லெவலான ஜாதகம், ஹை ப்ரொஃபைல் ஜாதகம், ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. தாமதமான திருமணம் மட்டும்தான் அந்த ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு குறை. மற்றபடி அத்தனையும் இயல்பாக அருமையாக அமையக்கூடிய, பிறந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி, பெர்மனனா வெளிநாட்டுலலாம் இல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய ஜாதகம். இதுல ஏதாவது நடந்துருச்சு 2026க்குள்ள அப்படின்னா நான் ஒரு வேர்ட் சொன்னேன், ஐயோ அண்ணன் என்ன இந்த வேர்ட் சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜோதிடத்தை குப்பையாக்குற ஜோதிடர்கள் கிட்ட போகாதீங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம் அந்த பாய் சொன்னாரு, 5000 வெள்ளிக்கு ஒரு பரிகாரம் பண்ணேன்னு. இங்கதாங்க இதுதான் நம்பாதீங்க அப்படின்னு சொல்றேன். இந்த இந்த அந்த 5000 வெள்ளிக்கு பரிகாரம் பண்றதுக்கு நீங்க பேசாம வீட்லயே இருந்திருக்கலாங்க. அருமையான ஜாதகம். என்னென்ன பண்றது, அம்மா அப்பா பயந்துட்டாங்க அப்படின்னு அந்த பாய் சொன்னாரு. அப்படியே சேலஞ்ச் பண்ணாங்க. ஏதாவது நடந்தா என்ன தேடிட்டு வர சொல்லுங்க, இதை நான் வீடியோவாவே பண்ணி அம்மாவுக்கு கொடுங்க, இந்த லிங்க் கொடுக்குறேன், அம்மாவை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரியான ஜோதிடர்கள் இருக்கிறதால தாங்க இங்க வந்து ஜோதிடம் கேலியாவும் கூத்தாவும் இருக்குது, ஓகேங்களா? நேத்து இன்னொரு விஷயம், இந்த ஜாதகத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு ஜாதகம் எடுத்துட்டு வராங்க. ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கால் பண்ணிட்டு, என்னுடைய டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். ஏய் விக்கி, அவங்க வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ரூடா பேசுற டீச்சர். ஏய் விக்கி, பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், பொருத்தம்லாம் பார்த்துட்டேன், டேட் குறிச்சு கொடுன்னு. எப்படி நம்ம பொருத்தம் பார்க்காம இருப்போம்? பொருத்தத்தை பார்த்துட்டு, டீச்சர் பொண்ணுக்கு கிட்னியில பிரச்சனை இருக்கு. ஆமா விக்கி, நீ அடிக்கடி கிளினிக் அது இதுன்னு போவோம், இன்ஃபெக்ஷன் அப்படி இப்படின்னு போவோம், கிட்னியில பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே போடா, இந்த கல்யாணம் நடக்காது டீச்சர், நீங்களே கண்ணா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி, ஜோதிடம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத அப்படி துள்ளி ஒரு 80% சொல்லிருங்க. ஜோதிடத்துடைய மாண்பை கெடுக்காதீங்க, மானத்தை வாங்காதீங்க ஜோதிடர்களே, ஓகேங்களா?
ஜோதிடம் அவ்வளவு துல்லியமானது. உங்களுக்கு தெரியலன்றதுக்காக இப்படி மூடி கொடுக்கறது, அப்படி தூக்கி கொடுக்கறது. அதனால தான் அடிக்கடி சொல்றேன், ஜோதிடர்கள் எந்த நேரத்திலும் கடவுள் இல்லை அப்படின்ற எல்லாரும் புரிஞ்சுங்க. சரிங்களா? அருமையான யோக ஜாதகத்தை 26 வயசுல செத்து போயிருவ, இதுல வந்து செத்து போயிருவ, அந்த சாபம் வாங்கிருச்சு, அப்பா சாபம் வந்துருச்சு, 5000 வெள்ளி கொடு, 5000 வெள்ளி கொடுத்தா ஹாஸ்பிட்டல்ல ஒரு 5000 வெள்ளி நானே கொடுக்குறேன். ரொம்ப சீரியஸா இருக்கிற ஒருத்தரை பரிகாரம் பண்ணி காப்பாத்திருங்க. அன்னையில இருந்து நானும் பரிகாரத்தெல்லாம் ஒத்துக்கிறேன். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.